என்னால் இந்த புகாரை நம்ப முடியவில்லை. ஜோதா பேகம் அவ்வாறு செய்யவே மாட்டாள். அரசியலுக்காக அவர் அவ்வாறு செய்யவே மாட்டார். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி. அதிகாரத்திற்காக யார் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியல் தேவதையையும் சைத்தானாக்கி விடுகிறது. அதோடு அந்த புறத்தில் இருக்கும் ஒரே ஒரு ஹிந்து பேகமும் அவர்தான். எனவே அவரை தவிர வேறு யார் செய்திருக்க முடியும்? குல்பதன் பேகம் சரியாகத்தான் கூறுகிறார் மகாராணி. ஜோதா பேகம் எவ்வாறு அப்படி செய்யலாம்? நானும் இந்த கருத்தை ஆமோதிக்கிறேன். அந்த புறத்தை ஆட்சி செய்வதற்கு இவ்வளவு தூரம் இறங்குவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ச்சே, இது அந்த புற விதிகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, மற்ற பேகங்களுக்கு ஏற்பட்ட அவமானமும் கூட. நான் இப்போதே சென்று ஜோதா பேகத்திடம் பேசி வருகிறேன் அத்தை அவர்களே. ஆனால் உங்களிடம் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த புறத்தில் உள்ள மற்ற பேகங்கள் வற்புறுத்தியதால் தான் இந்த போட்டியில் கலந்து கொள்ளவே அவர் சம்மதித்தார். அவ்வாறு இருக்கும் பொழுது ஏன் அவர்களுக்கு முன்பாக இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? எனவே இந்த செயலை ஜோதா பேகம் செய்திருக்க மாட்டார். அவரது பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அப்படி என்றால் இதை செய்தது இந்த ருக்கையா பேகத்திற்கு என்னவாயிற்று? பதவியை காப்பாற்றிக் கொள்ள இவ்வாறெல்லாம் செய்வாளா? நீங்கள் ஏன் அவரை சந்தித்து இது பற்றி பேசக்கூடாது? அதற்கு முன்பு நிலைமை கைமீறி போய்விட்டதை சலிமா பேகம். ருக்கையா பேகம் ஒன்று குழந்தை அல்லவே சொல்லி புரிய வைக்க. மோதி, பாபு எப்படி இருக்கிறான்? நன்றாக உள்ளான். அவன் கவனத்தை திருப்ப முயற்சி செய்து வருகிறேன். ஆனால் என்ன செய்தாலும் அவன் அவனுடைய தாயிடம் செல்லும் வரை அவன் இயல்பு நிலைக்கு வர மாட்டான். தன் குழந்தையை விட்டு பிரிந்திருக்கும் அந்த தாய் எவ்வளவு வருத்தப்படுவாள். நீ கவலைப்படாதே ஜோதா. அந்த கண்ணனின் கிருபையால் அவன் தாயிற்கும் இடம் விரைவில் தெரிந்துவிடும். வணக்கம் ஜோதா பேகம். அந்த புறத்தில் உள்ள சில இந்து தாசிகள் உங்களை சந்திக்க வேண்டுகிறார்கள். என்னையா? அவர்களை அனுப்பு. இந்த தாசிகள் என்னை ஏன் சந்திக்க வேண்டும்? வணக்கம் ஜோதா பேகம். என்ன விஷயமாக வந்தீர்கள்? நாங்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி கூற வந்தோம். நன்றி கூறவா? எந்த விஷயத்திற்காக? எத்தனை பெரிய உபகாரம் செய்துவிட்டு ஏதும் தெரியாது போல் கேட்கிறீர்கள். உங்களுக்கு பெரிய மனது. முகலாய அந்தப்புறத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆம், நீங்கள் அனுப்பிய ஸ்ரீகிருஷ்ணர் சிலையை எங்கள் அறையில் நாங்கள் பார்த்த உடனேயே நாங்கள் அனைவரும் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தோம். தங்களால் தான் எங்கள் இந்து தெய்வத்தை வணங்குவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அனைவரும் என்ன கோருகிறீர்கள்? நான் எந்த சிலையும் அனுப்பி வைக்கவில்லையே. ஆனால் நேற்று அனைத்து இந்து தாசிகள் அறையிலும் சிலை கிடைத்ததே. தங்களை தவிர வேறு யார் எங்களுக்கு இவ்வளவு கருணை காட்ட முடியும்? ஆனால் கேள்வி என்னவென்றால், தாங்கள் செய்யவில்லை என்றால் வேறு யாரு செய்திருப்பார்? தாய் அம்பிகே, யாரோ உங்கள் பெயரை கெடுப்பதற்காகவே இவ்வாறெல்லாம் செய்திருப்பார்களோ என்று தோன்றுகிறது. அந்த புறத்தில் சட்டம் அது இது என்று கூறி உங்கள் மீது பொய்யான பழி சுமத்தியிருப்பார்களோ என்று தோன்றுகிறது. மோதிபாய் சொல்வது உண்மைதான். வேண்டுமென்றே உங்களின் பெயரை கெடுப்பதற்காக யாரோ வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள். இந்த அந்தப்புறம் ருக்கையாவின் அதிகாரத்திலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தான் இப்படி செய்திருக்க வேண்டும். ஆம் ஜோதா பேகம், நிச்சயம் இது தங்களுக்கு எதிரான சூழ்ச்சியே. உங்கள் பெயர் கெட நாங்கள் விட மாட்டோம். அந்த புறத்தில் கௌரவமாக வாழ தாங்களே ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். சிலைகளை திருப்பி கொடுத்து விடுகிறோம். நான் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். ஒரு நாள் நிச்சயம் வரும். அன்று உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் நிச்சயம் பூஜை செய்யலாம். அன்று உங்கள் மானமும் உணர்வுகளும் மதிக்கப்படும். ஆனால் அதுவரை இந்த அறை, என் கண்ணன் இருக்கும் அறை, உங்கள் அனைவருக்காக திறந்தே இருக்கும். கிருஷ்ணன் சிலைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த கண்ணன் ஒருவர் தானே. நீங்கள் விருப்பப்படும் பொழுது என் அறைக்கு வந்து கண்ணனுக்கு ஆராதனை செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி ஜோதா பேகம். ஹுசூர், உங்களுடைய கட்டளையின் பேரில் சரக்குகள், கால்நடைகள் மற்றும் குதிரைகளின் கணக்குகள் எனது கைக்கு வந்துவிட்டது. கணக்குகள் சரிபார்க்கப்படுகின்றது. விரைவில் ஊழல் செய்தவர்களை கண்டுபிடித்து விடலாம். ஷேன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். என்னுடைய பிரத்யேக தர்பாரில் இடையூறு விளைவிக்க காரணம்? ஹசூர், அந்த புறத்தில் சிக்கலான சூழல் எழுந்திருக்கிறது. அப்படி என்ன சிக்கலான சூழ்நிலை எழுந்துவிட்டது? நீ தைரியமாக உள்ளே வர தூண்டிவிட்டது. இந்து தாசிகளின் அறைகளில் அவர்களுடைய தெய்வத்தின் சிலைகள் கிடைத்துள்ளது. எங்கிருந்து வந்தது என்பதை நீ கண்டுபிடித்தாயா? சாட்சி யாரிடமும் இல்லை. வதந்திகளை வைத்து பார்க்கும்போது இதற்கு காரணம் ஜோதா பேகமோ என்று சந்தேகம் வருகிறது.
அந்த புறத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜோதா பேகம் முடிவெடுத்துள்ளார். இந்த சூழ்நிலையில் சிலைகள் தென்பட்டதால் இந்து தாசிகளை தன்வசப்படுத்துவதற்காக ஜோதா பேகம் இதை செய்திருப்பாரோ என்று தோன்றுகிறது. அல்லாவிற்கு தான் உண்மை என்ன என்று தெரியும். நீ செல். அக்கா அவர்களே, தாங்கள் மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனியுங்கள். நான் அங்கு சென்று வருகிறேன். உத்தரவு ஹுசூர். நான் இங்கு வந்த காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? தெரியும். அப்படி என்றால் கூறுங்கள். அந்த புறத்தில் இந்து தெய்வங்களின் சிலைகளை யார் வைத்தது என்று கூறுங்கள். ஷேன்ஷா, இந்த காரியத்தை நான் செய்திருப்பேன் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் தாங்கள் இந்த அந்தப்புறத்தின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக கூட இப்படி செய்திருக்கலாம் அல்லவா? ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நான் இவ்வாறு செய்வேன் என்று நினைக்கிறீர்களா? இங்கு பாருங்கள், அந்த புறத்தில் இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டதற்காகத்தான் இந்த பதவியை ஏற்பதற்கு நான் சம்மதமே தெரிவித்தேன். இரண்டாவது விஷயம், அந்த புறத்தில் உள்ளவர்களை கவர வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் வேறு வழியை தேர்ந்தெடுத்திருக்கலாம். மதங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்திக் கொள்ளும் கீழ்த்தரமான வேலையை நான் என்றும் செய்ய மாட்டேன் ஷேன்ஷா. அதோடு முகலாயர் சட்டங்களையும் நான் நன்கு அறிவேன். நான் உங்களை சந்தேகப்படவில்லை என்று மீண்டும் கூறுகிறேன் ஜோதா பேகம். இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் தான் தங்களை தர்பாரிற்கு அழைக்காமல் நானே இங்கு நேராக வந்தேன். நேரடியாக உங்களிடமே கேட்பதற்காக. நான் இப்போது உங்களை ஒன்று கேட்க வேண்டும் ஜோதா. அது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? யார் இவ்வாறு செய்திருப்பார்கள்? அது எனக்கு தெரியவில்லை ஷேன்ஷா. ஓ, அப்படியா? உங்களுக்கு தெரியவில்லையா அல்லது கூற விருப்பம் இல்லையா? என்னை பற்றி பேச மட்டுமே எனக்கு உரிமை உள்ளது. யார் இதை செய்திருப்பார்கள், யாரால் இதை செய்யக்கூடும் என்று நான் யோசிக்க விரும்பவில்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. சரி, இதை பற்றி நான் விரிவாக விசாரிக்கிறேன் ஜோதா பேகம். நன்றி. நான் சென்று வருகிறேன். பேகம் சலீமா, நீங்கள் கூறுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இருப்பினும் பதவிக்காக இதை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது செய்தவை அனைத்தும் அந்தப்புற விதிகளுக்கு மீறிய செயல். இந்த அதிகாரம் ஷேன்ஷாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது, பேகங்களுக்கு கிடையாது. இதை செய்தது ஜோதா பேகம் தான் என்று எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் நீங்களே கூறுங்கள் மகாராணியாரே, இதை வேறு யார் செய்திருப்பார்கள்? இந்த அந்தப்புறத்தில் ஜோதா பேகம் மட்டும்தான் இந்து பேகம். அவர்கள் ஹிந்து என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஏன் இவ்வாறு அவர்கள் செய்ய போகிறார்கள்? பேகம் சலீமா, நீங்கள் கூறுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இருப்பினும் பதவிக்காக இதை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது செய்தவை அனைத்தும் அந்தப்புற விதிகளுக்கு மீறிய செயல். இந்த அதிகாரம் ஷேன்ஷாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது, பேகங்களுக்கு கிடையாது. எச்சரிக்கை! மன்னர்களின் மன்னர், இந்துஸ்தானத்தின் மகாராஜா ஷஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது அவர்கள் வருகிறார். ஆதாப். இந்த விஷயத்தில் நான் உங்கள் அனைவரிடமும் கேள்வி கேட்க வேண்டும். உண்மையில் நாம் அனைவரும் இதை நினைத்து வெட்கப்பட வேண்டிய விஷயம் இது. அதனால் இந்த விவகாரத்தில் உங்கள் அனைவரின் அபிப்பிராயங்களை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் நடந்தது மிகப்பெரிய தவறு ஷாயின்ஷா. இந்து தாசிகளின் ஆதரவை பெறுவதற்காக இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டது வெட்கமாக இருக்கிறது. இது அனைத்தும் இந்து தாசிகளின் ஆதரவை பெறுவதற்காக செய்த யுக்தி என்று உங்களிடம் நிரூபிக்க சாட்சிகள் இருக்கின்றனவா? அப்படி என்றால் நீங்களே கூறுங்கள் ஷஹன்ஷா. இதற்கு வேறு என்ன அவசியம் இருக்கிறது? அந்த புறத்தில் வேலை செய்வதற்குத்தான் தாசிகள் இருக்கிறார்கள். இவ்வாறு உரிமைகளை வழங்கினால் பிறகு பேகங்களை அவமானப்படுத்துவதற்கு சமமாகும். ஒருமுறை நீதி மாறிவிட்டால் பிறகு அதுவே பழக்கமாகிவிடும். எந்த நீதிகளையும் மாற்றவில்லை ருக்கையா பேகம். ஏனென்றால் நீதிகளை விதிப்பவனும் நான் தான், மாற்றுபவனும் நான் தான். ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் சட்டத்தை மீறுவதற்கான ஒரு பெரும் முயற்சி.
இப்போது தெரிய வேண்டியதெல்லாம் யார் எதற்காக இப்படி செய்தார்கள் என்பது. முகலாய சட்ட திட்டங்களை மீறுவதற்கு துணிந்தவர் யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். நான் யாருடைய உணர்ச்சிகளையும் காயப்படுத்தவில்லை, ஆனால் யார் அந்த புறத்தில் சிலைகளை வைத்தார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். இடையூறுக்கு மன்னியுங்கள் ஷெஹன்ஷா. இந்த காரியத்தால் யாருக்கு லாபமோ அவர்கள்தான் இதை செய்திருக்க வேண்டும். ஆகையால் இது ஜோதா பேகத்தின் வேலையாகத்தான் இருக்கும். பேசுவதற்கு முன்பாக சற்று யோசித்து நன்றாக ஆலோசித்து பேசுங்கள். அந்த புறத்தில் இருக்கும் முகலாய பேகங்களே கூறுங்கள், நீங்கள் தானே ஜோதா பேகத்தை ஆதரித்தீர்கள்? ஆனால் ஜோதா பேகம் அல்லாமல் இந்த சிலைகளை யார் எடுத்து வந்திருப்பார்கள்? எடுத்து வந்ததற்கான சாட்சி இருக்கிறதா? இருந்தால் அந்த சாட்சியை உடனே காட்டுங்கள். கூறுங்கள், சாட்சிகள் இருக்கின்றனவா? ஒருவேளை சாட்சிகள் இல்லை என்றால் நான் இப்போதே இந்த விசாரணையை முடித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய அந்த புறத்தில் இருக்கும் அனைத்து முகலாய பேகங்களும் அந்த புறத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கும் இந்து தாசிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. அப்படி இருக்கும்போது இந்த கேவலமான ஒரு செயலை ஜோதா பேகம் எதற்காக செய்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். இவ்வளவு குறைவாக இருக்கும் இந்து தாசிகளுக்காக ஏற்கனவே ஆதரித்து வரும் முகலாய பேகங்களை இவர் ஏன் எதிர்க்கப் போகிறார்? உங்களுக்கு ஜோதா பேகத்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நன்றாகவே தெரியும். என்னால் முழு மனதோடு கூற முடியும், ஜோதா பேகம் இது போன்ற செயலை எப்பொழுதும் செய்ய மாட்டார். கீழ்த்தனமான எண்ணங்களை பற்றி அவர் யோசித்துக் கூட பார்த்ததில்லை. ஆனால் அரசே, நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் யார் பேசினாலும் என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இந்த வேலையை செய்தவர் உங்களில் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் தாங்களாகவே என் முன்பு வந்து ஒப்புக்கொண்டு விட்டால் நல்லது. நான் அவர்களை மன்னித்தாலும் மன்னிக்கலாம். இல்லாவிடில் அந்த நபர் ஷெஹன்ஷாவை ஏமாற்றியவருக்கு சமமாக கருதப்படுவார். ஷெஹன்ஷாவை ஏமாற்றியவருக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். ஷெஹன்ஷா, என்னை பொறுத்தவரை இது ஒன்றும் சிறிய விஷயம் அல்ல. இது நமது சாம்ராஜ்யத்தை இழிவுபடுத்துவதாகும். ருக்கையா பேகம், எனக்கு நன்றாக தெரியும் யார் இந்த வேலையை செய்தவர் என்பது, எதற்காக எப்போது செய்தார்கள் என்றும். அதனால் நான் பேசி முடிக்கும் வரை நீங்கள் பேசாமல் இருந்தால் அது மிகவும் நல்லது. இன்னொரு விஷயம், நீங்கள் அனைவரும் நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். இப்போது நடந்த தவறு மீண்டும் ஒரு முறை நடக்கவே கூடாது. அப்படி நடந்தால் நான் உங்கள் யாரையும் மன்னிக்கவே மாட்டேன். ருக்கையா பேகம், நான் உங்களோடு தனிமையில் சற்று பேச வேண்டும். அந்த அல்லாவுக்கு நன்றி. எனக்கு தங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை சேன்ஷாவிற்கும் இருக்கிறது. ருக்கையா, அந்த சிலைகள் இங்கே எப்படி வந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல் மாதவ் சந்த்ராஷருக்கு யாரு அந்த சிலைகளை செய்ய உத்தரவிட்டது என்பதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இதை நான் உன்வாயால் கேட்க விரும்புகிறேன். இந்த செயலை செய்தது யார் என்று கூறு. உங்களிடம் இன்னொன்றையும் கூற விரும்புகிறேன் ஜோதா பேகம். நான் உங்களை நம்பியதற்கான காரணம் நீங்கள் மிகவும் நல்ல மனம் படைத்தவர் என்பதற்காக. நான் ஜோதா பேகத்தை கேட்டது போலவே இப்போது உன்னிடமும் கேட்கின்றேன். யார் இதை செய்திருப்பார்கள் ருக்கையா? ஜலால், அது எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ ஒரு அறிவாளி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ருக்கையா. ஆனால் மறந்து விடாதே, நானும் ஒரு ஷெஹன்ஷா. எனக்கு எது தேவையோ அதை நான் எப்போதோ தெரிந்து கொள்வேன். ருக்கையா, அந்த சிலைகள் இங்கே எப்படி வந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல் மாதவ் சந்த்ராஷருக்கு யாரு அந்த சிலைகளை செய்ய உத்தரவிட்டது என்பதும் எனக்கு தெரியும்.
இருந்தாலும் இதை நான் உன்வாயால் கேட்க விரும்புகிறேன். இந்த செயலை செய்தது யார் என்று கூறு. என் கண்களை பார். நான் யார் என்பதை கூறு. ஜலால், இது என்ன கேள்வி? நான் கேட்ட கேள்விக்கு பதிலை கூறு. ஒரு முறை என் கண்களை பார்த்து நான் யார் என்பதை கூறு ருக்கையா. தாங்கள் எனது தோழர், கணவர், அதோடு ஷெஹன்ஷா. என்னிடம் போய் கூறாதே ருக்கையா. இதில் ஏதேனும் ஒன்றை நீ மதித்திருந்தாலும் என்னிடம் இப்படி போய் கூறி இருக்க மாட்டாய். இல்லை ஜலால், நான் எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? என்றால் என் உணர்வுகளையும் கௌரவத்தையும் நீ காயப்படுத்தி விட்டாய். அதனால் ருக்கையா, நீ சிறந்த அறிவாளி, நல்லவள் என்று நான் நினைத்துக் கொண்டுதான் உன்னை இந்த போட்டியில் கௌரவமாக, நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாய் என்று நம்பினேன். ஆனால் நீ ஆரம்பத்திலேயே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாய். இப்போது ஒரு விசேஷமான வேகத்தின் வரம்பை மீறி கீழ்த்தனமான ஒரு செயலை நீ செய்திருக்கிறாய். அனைவருக்கும் முன்பாகவே இந்த கேள்வியை என்னால் உன்னை கேட்டிருக்க முடியும், ஆனால் செய்யவில்லை. ஏனென்றால் என் பார்வை தவிர வேறு யாரு பார்வைக்கும் நீ அப்படி தெரியக்கூடாது என்பதற்காகத்தான். இதுவரை நீ பல தவறுகளை செய்திருக்கிறாய், ஆனால் நான் கேட்டவுடன் அதை ஒப்புக்கொண்டாய். ஆனால் இம்முறை உனக்கு என்னவாயிற்று? நான் கேட்ட பிறகும் நீ அதை ஒப்புக்கொள்ளவில்லை. உனது தோழனுக்கும் உனது கணவனுக்கும் இவ்வாறு போய் கூறி நீ எதை சாதிக்கப் போகின்றாய் என்பதை எனக்கு உடனே கூறு. முகலாய சட்டத்திட்டங்களை மீறுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? எனக்கு தெரிந்த ருக்கையாவாக நீ இல்லை. ஒருவேளை அந்த ருக்கையாவாக இருந்திருந்தால் இவ்வளவு கேவலமான ஒரு செயலை நீ செய்திருக்க மாட்டாய். ஒருவேளை நீ அப்படி இருந்திருந்தால் தாசிகளிடமோ, இல்லை, எனது வேகங்களின் மனம் வாடும் அளவிற்கு இந்த செயலை நீ செய்திருக்க மாட்டாய். நீ ஜூதாவின் தரத்தை குறைக்க வேண்டும் என்று எண்ணி உனது தரத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த குதாவிற்காகவாவது இனி இப்படி செய்யாத ருக்கையா. ஒருவேளை நீ அப்படி செய்தால் நான் வைத்திருக்கும் சிறிது மரியாதையையும் நீ இழக்க நேரிடும். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஜோதா பேகம்? ஷெஹன்ஷா, நீங்கள் இங்கு? மன்னித்து விடுங்கள். தங்களது தனிமையில் நான் இடையூறாக வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் சாதாரணமாகத்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்போதும் அமர்ந்தபடியே இயற்கையை ரசிக்கத்தானே இங்கே வருவீர்கள்? ஆம், இங்கு அமர்ந்தால் எனக்கு அமைதி கிடைக்கிறது. அது போகட்டும், நீங்கள் எதற்கு இங்கு வருகிறீர்கள்? என்னை தேடியா? அது உங்கள் பிரமை ஜோதா பேகம். நான் அங்கேதான் நின்று கொண்டிருந்தேன். தங்களை பார்த்ததும் தங்களை சந்திக்கலாம் என்று இங்கே வந்தேன். உண்மையை கூறட்டுமா ஷெஹன்ஷா? நான் உங்களை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உண்மையாகவா? என்னை பற்றி என்ன யோசித்தீர்கள் என்று சற்று கூறுங்களேன். நான் என்ன யோசித்தேன் என்றால், சரி, அதை விடுங்கள். உங்களது இந்த பழக்கம் எனக்கு புரியவில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீர்கள், பிறகு அப்படியே முடித்து விடுகிறீர்கள். அதோடு தாங்களும் என் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்ள ஏன் முயற்சி செய்கிறீர்கள்? ஏனென்றால் உங்கள் சிந்தனை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஜோதா பேகம். உங்களது பேச்சில் ஏதோ ஒரு ஆழமான கருத்து இருக்கும், அதில் ஒரு செய்தியும் ஒளிந்திருக்கும். இப்பொழுது என்னை பாராட்டுகிறீர்களா, கேலி செய்கிறீர்களா? தாங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை பற்றி என்ன யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கூறுங்கள். உங்களுக்கு நன்றி கூறலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த சிலை விவகாரத்தில் என் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை எனக்கு பிடித்திருந்தது. உங்களை நம்புவது எனது தனிப்பட்ட உரிமையாகும். அதற்காக நீங்கள் நன்றி கூற வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. சரி, நான் ஒன்று கேட்கவா? கேளுங்கள். உண்மையிலேயே நான் தாசிகளிடம் சிலையை கொடுத்திருந்தால் அப்பொழுதும் நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீர்களா? என் மீது கோபம் வந்திருக்காதா? உங்கள் நியமனங்களை அவமதித்து விட்டேன் என்று நினைக்க மாட்டீர்களா? இதற்கு பதில் அளிப்பதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒன்றை தெரிவிக்க வேண்டும். ஆக்ரா, டில்லி, அயோத்தியாவிலிருந்து காந்தார் வரை, மால்வாதிலிருந்து ஜோன்பூர் வரை அனைத்து பிராந்தியங்களும் முகலாயர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இவ்வளவு பறந்து விரிந்த இடத்தில் பல வகையான மக்கள், பல வகையான ஜாதிகள், பல வகையான மொழிகள் பேசும் மக்கள் என்று பலர் இருக்கிறார்கள். நான் அவர்களை எப்போதும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. அவர்களை என் நாட்டு மக்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதனால் என் மக்களை நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பது என்னுடைய கடமையாகும்.
அதனால் அவர்களை மதத்தை விட்டு பிரிப்பதாலோ இல்லை ஜாதியை விட்டு பிரிப்பதாலோ அவர்கள் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் ஜோதா பேகம். ஒரு ஷெஹன்ஷா என்று கூறிக்கொள்ள வேண்டும் என்றாலோ அல்லது அல்லாவின் பிரதிபிம்பம் என்று கூறிக்கொள்ள வேண்டும் என்றாலோ மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். என்று பெனசீரிடமிருந்து என்னை காப்பாற்றிய போது, அதாவது உங்கள் உயிரை நீங்கள் துறக்க முற்பட்ட போது, நான் பிரஜைகளிடம் சென்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ள சொன்னேன். அப்போது அங்கு பல மதத்தினரும் ஜாதியினர்களும் இருந்தார்கள். இருப்பினும் அவர்களை தங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ள சொன்னேன். அதேபோல் நானும் அல்லாவிடம் உங்களுக்கு நலமாக வேண்டும் என்று சுயமாக வேண்டிக் கொண்டேன். அவரிடம் மன்றாடினேன். அந்த சமயத்தில் என்னை மத விரோதி என்று யார் எண்ணினாலும் பரவாயில்லை என்று உங்கள் அறைக்கும் சென்றேன். சென்று உங்கள் தெய்வத்தின் தீபத்தை நான் ஏற்றினேன். நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று நான் அவரிடம் மன்றாடினேன். ஜோதா பேகம், நான் எனது மதத்தை மிகவும் நேசிக்கின்றேன். முழு நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக அதன் அர்த்தம் நான் இன்னொரு மதத்தை வெறுக்கிறேன் என்பதல்ல. அவரவர் மதத்தை அவரவர் பின்பற்றுவதற்கும் வணங்குவதற்கும் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இவை அனைத்தும் நீங்கள் வந்த பிறகு ஏற்பட்டவை அல்ல. நீங்கள் இங்கே வருவதற்கு முன்பு கூட நம் நாட்டில் தாய் அம்பிகையின் கோவில் இருந்தது. ஆனால் நான் அங்கு சென்றதில்லை. நமது திருமணத்தின் போது நீங்கள் எங்கள் மதத்திற்கு மாற மறுத்துவிட்ட பிறகும் கூட நீங்கள் வணங்கும் தெய்வத்தை உங்களுக்கு வணங்கும் உரிமை முழுமையாக இருக்கிறது என்று நான் நம்பினேன். உங்கள் கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டது என்று நம்புகிறேன். உங்களிடம் இன்னொன்றையும் கூற விரும்புகிறேன் ஜோதா பேகம். நான் உங்களை நம்பியதற்கான காரணம் நீங்கள் மிகவும் நல்ல மனம் படைத்தவர் என்பதற்காக. प्रीत